கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் வாழ்த்துதல். லூக்கா 5ஆம் அதிகாரத்தை பல முறை வாசிச்சிருப்போம்ல. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா, கெனசரேத்து கடல் அருகே நிக்கிறாங்க. 2 படகுகள் கரைக்கு வருது. எல்லா மீனவர்களும் அப்படி சோகமான முகத்தோட, சரி ஓகே மீனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அவங்களுடைய வலைகளை சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு படகுல ஏறி இயேசு கிறிஸ்து அவங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு, நாங்க வசனம் வாசிக்கிறேன் கவனிங்கள, அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இதை கேட்ட உடனே சீமோன் பதில் சொல்றாங்க, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க, 6வது வசனத்துல, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீனை பிடித்தார்கள். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? இன்னைக்கு எப்போ நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னா, எப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பந்தான் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். சீமோன் அவன் இயேசு கிறிஸ்து நீ போய் வலையை போடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவ்வளோ அழகா கீழ்ப்படிந்தாங்க. அவ்வளோ திரளான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறேனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மீனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒருவேளை முதல் தடவை ராம் முழுவதும் அவங்க பிரயாசப்படும் பொழுது ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த மீன்கள் எல்லாமே போய் வலையில விழுந்திருக்கும்ல. அந்த மீன்கள் கூட இயேசு கிறிஸ்துவுக்காக தன் ஜீவனை கூட கொடுப்பதற்கும் தயாராக இருக்குது இல்ல. யோசிச்சு பாருங்களேன், 2 முக்கியமான விஷயங்கள். முதலாவது, என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடப்பதற்கு நான் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேணும். 2வது என்ன அப்படின்னா, நான் கீழ்ப்படியும் பொழுது, இந்த மீன்களை போல கீழ்ப்படியும் பொழுது என்னுடைய வாழ்க்கையும் அவருடைய பணியில பிரயோஜனமாக மாறும். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.